அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம். செவ்வாய் பொழுதில் இன்று 29/10/2024 இப்பொழுது ஐரோப்பாவின் முதல் தமிழ்குற சண்டஸ் வானொலி செய்தி நேரத்தோடு இணைகின்றோம். இன்றைய நாளில் செய்தியுடன் வரும் செல்வி நித்யானந்தன் அவர்கள், நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றபடி வாருங்கள். வணக்கம். உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கைக்கு கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலா ஆலோசனையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் குடும்பம் ஒன்றின் மாதாந்த செலவு 1037 ரூபாவினால் குறைவடைந்திருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் மற்றும் புள்ளிப்பரப்பியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த ஆத்துக்குரல் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை வரையிலான புகிறது சேவை இன்று முதல் ஆரம்பித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. 2023-24 ஆண்டில் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதியில் 3/2 பகுதியை அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் ஆர்மேனியா நாடுகள் இடம் பிடித்திருக்கின்றன. இந்த 3 நாடுகள் மட்டும் 21,083 கோடி ரூபாவுக்கு சுமார் 2.6 பில்லியன் மதிப்பில் இந்தியாவில் இருந்து ஆயுதங்களை வாங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குஜராத்தில் வதோதராவில் இந்திய இராணுவ விமானங்களை தயாரிக்கும் டாடா விமான உற்பத்தி ஆலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வளாகத்தில் இராணுவத்துக்கு தேவையான C-295 ரக விமானம் தயாரிக்கப்பட உள்ளது. இது இந்தியாவின் இராணுவ தளபாட உற்பத்தியில் மிகச்சிறந்த மைல்கல் ஆகும். இந்த ஆலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் அடிக்கல்லை நாட்டியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் வசோதராவுக்கு வருகை சென்ற நரேந்திர மோடி அவர்களும் ஸ்பெயின் நாட்டு பிரதமர் பெட்ரோ சாnchez வாகன பேரணியில் பங்கேற்றிருக்கின்றனர். இவர்களுக்கு வதோதரா மக்கள் சாலைகள் இருபுறங்களிலும் கூடி நின்று உற்சாகமாக வரவேற்பு அளித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. 2025 ஆண்டில் இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என ஜெர்மனி எதிர்பார்க்கின்றது. ஜெர்மனியில் இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை 10% வரை அதிகரிக்கும் என ஜெர்மன் தேசிய சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் பல விலைவாசி உயர்வால் அவதிவிட்டு கொண்டிருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் குப்பைக்கு செல்ல இருந்த 6500 டன் உணவை சுவிஸ் தொண்டு நிறுவனம் ஒன்று மீட்டுள்ளது. லெபனானிலிருந்து பிரான்சுக்கு சென்ற விசா காலப்பகுதி நிறைவடைந்த மக்களுக்கு உள்துறை அமைச்சகம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கனடாவில் குடியுறப்பட்ட பெபல் உணவு பண்டம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த உணவு பண்டத்தின் லிஸ்திரியா தாக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வாக்குகளுடன் கூடிய வாக்குப்பெட்டிகள் மர்ம நபர்களால் எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜெர்மனியில் பல துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவதால் தேவையான திறன்களை கொண்ட வெளிநாட்டவர்களை வேலைவாய்ப்பு விசா பெறுவதற்கு ஏதுவாக அமைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மன் ஈரானிய இரட்டை குடியுரிமை கொண்ட ஒருவருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கின்றது. மொரோக்கோவுக்கு பயணமாகியுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் 10 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். வங்காளதேச அணிக்கு எதிரான டெஸ்டில் தென்னாப்பிரிக்காவின் டோனி டோட்ஸி முதல் சதத்தை அடித்துள்ளார். சிறந்த உதைபந்தாட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் தங்கப்பந்து விருது ஸ்பெயினை சேர்ந்த ரோட்ரி பெற்றுக்கொண்டுள்ளார். 2024 ஆண்டுக்கான சிறந்த வீரர்களுக்கான விருதுகள் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் சிறந்த ஆண் பெண் வீரர்கள், சிறந்த இளம் வீரர், சிறந்த பந்து காப்பாளர், அதிக பந்துகளை அடித்தவர்கள், சிறந்த பயிற்றுவிப்பாளர்கள், சிறந்த ஆண்கள் அணி, சிறந்த பெண்கள் அணி என மொத்தம் 8 விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக நன்றி செல்வி தந்தனவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 186 நகுலவதி தில்லைத்தேவன், லண்டன், டென்மார்க் செய்திகள்.
இங்கிலாந்து செய்திகள். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்கள் 11 நாள் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சுகமாக நாடு திரும்பியிருக்கிறார். 23/10 புதன்காலை டோசட் பகுதியில் முதியோர் இல்லத்தில் விஷவாயு கசிந்து 3 மரணம், 4 பேர் வைத்தியசாலையில், 41 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். வெம்பிளி பகுதியில் உள்ள வீட்டு உரிமையாளருக்கு 50,000 பவுண்ட்ஸ்கள் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. 5 பேர் வாழும் வீட்டை 8 பேருக்கு வாடகைக்கு குடியமர்த்தி இருந்ததற்காக இந்த தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. 10 வயது முதல் 86 வயது வரை திறந்த நீச்சல் போட்டி நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 1000 மைல்கள் நீந்தும் சவாலை இவர்கள் விரைவாக முடித்து வைத்திருக்கிறார்கள். வேல்ஸ் அரசாங்கம் அதிநவீன கைத்தொலைபேசிகள் கற்றலுக்கு ஆதரவாக பயன்படுத்த முடியும் என்று கூறியிருக்கிறது. வேல்ஸில் உள்ள வகுப்பறைகளில் தடை செய்வது இல்லை என்று கூறி இங்கிலாந்தில் அந்த நவீன கைத்தொலைபேசிகளை பாவிப்பதற்கு தடை செய்வதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மன்னிப்பு கேட்ட 3ஆம் சார்ல்ஸ் மன்னன் அவர்கள் ஆஸ்திரேலியா சிட்னி ஒபாரா மாளிகைக்கு அருகில் 10,000 பேர் கூடி நின்ற வேளையில் அவர் 1 மணி நேரம் தாமதமாக சென்றதற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அங்கு உள்ளவர்கள் உங்களை பார்ப்பதற்கு நீண்ட நேரம் காத்திருக்கலாம் என்றும் மன்னன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற பாடலை பாடி மகிழ்வித்தார்கள். சாமோவாவில் நடைபெற்ற உச்சி மகா நாட்டில் 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். கடந்த காலத்தை நம்மால் யாராலும் மாற்ற முடியாது. ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஆக்கபூர்வமான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் அர்த்தமுள்ள உரையை நிகழ்த்தியுள்ளார். நேற்றைய தினம் மத்திய லண்டனில் வண்ண மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தீபாவளி விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இங்கிலாந்து பள்ளிகளை மீண்டும் கட்டி எழுப்ப அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. 1 வருடத்தில் சுமார் 50 பாடசாலைகளை கட்டி எழுப்புவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இனி குழந்தைகள் அறந்து விழும் பாடசாலைகளில் படிக்க தேவையில்லை, வகுப்பறைகளில் படிக்க தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறது. நேற்று அதிகாலை விடியற்காலை ஐரோப்பாவில் 1 மணி நேரத்தை பின்னராக குறைத்திருக்கிறார்கள். வேலை தளங்களில் இரவு நேரங்களில் கருப்பின மக்களும் சிறுபான்மை இன மக்களுமே வேலை செய்கிறார்கள். பகல் நேரத்தில் வெள்ளை நிற மக்கள் வேலை செய்வதாக இப்போது புதிய ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. டென்மார்க் செய்திகள். டென்மார்க்கில் டெனிஸ்க்ரோன் என்ற இறைச்சி கடையொன்றில் இரவு துப்புரவு செய்ய சென்ற ஒரு தமிழர் மரணமாயிருக்கிறார். துப்புரவு செய்யும் போது 2 வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் காண்பது அரிதாக இருக்கும். அந்த வேளையில் ஒருவர் அந்த இயந்திரத்தில் அகப்பட்டு நசிந்து இறந்து இருக்கிறார். மறுநாள் காலை வேலைக்கு சென்ற போதுதான் அவர் இறந்திருப்பதை கண்டு காவல்துறைக்கு அறிவித்திருக்கிறார்கள். நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து புஷ்பகலா பிரபாகர் வணக்கம் பாருங்கள். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். ஊழியர்களின் மோசமான செயல்.
அம்பாறை மாவட்டம் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் கண்மூடித்தனமாக நபர் ஒருவரை தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை வைத்திய அதிகாரி ஒருவர் வேடிக்கை பார்த்துள்ளார். குறித்த நபர் எதற்காக தாக்கப்பட்டார் என்பது தொடர்பில் தகவல் வெளியாகாத நிலை. பாதுகாப்பு ஊழியர்களின் இந்த கடும் போக்கு அதனை தட்டி கேட்காத வைத்திய அதிகாரிகள் தொடர்பிலும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் திகைப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகள் சலுகைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பது கவனித்துக் கொள்வது மக்களின் வேலை இல்லை என தெரிவித்துள்ள அவர், சுற்று நிரூபங்கள், நாடாளுமன்ற சட்டங்கள், அரசமைப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசேட சலுகைகள் சிறப்புரிமைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் டோக்கன் வரிசை. கடவுச்சீட்டுகளை பெற மீண்டும் டோக்கன் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த காலங்களில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்ததுடன் புதிய அரசாங்கம் அந்த நெருக்கடிக்கு முடிவு எடுக்கவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கிளிநொச்சியில் அட்டூழியம். ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் போட்டியிடுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் போராளி மீது தமிழரசு கட்சி வேட்பாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நேற்று மாலை கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் பகுதியில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்ட மீளாய். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் அடுத்த மீளாய் தாமதமாகும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஆனால் அது எப்போது நடக்கும் அல்லது இந்த ஆண்டு இறுதிக்குள் நடக்குமா என்பது குறித்து கால வரையறை கொடுக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை அதிகாரிகள் இந்த வாரம் வாஷிங்டன் பத்திர பதிவாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வருடாந்த வஸ்திர தானம். ஜாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகவிகாரையின் வருடாந்த வஸ்திர தானமும் கட்டிட பிங்கல வைபவமும் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது சர்வதேச தமிழ் பௌத்த காங்கிரசினதும் சர்வதேச இந்து பௌத்த ஒற்றுமைக்கான அமைப்பினதும் ஏற்பாட்டில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வருடம் முதல் இடம் மாற்றம். தேசிய பாடசாலையில் 10 வருடங்களுக்கு மேல் சேவையாற்றிய 9000 ஆசிரியர்களை அடுத்த வருடம் முதல் இடம் மாற்றம் செய்ய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கொழும்பில் உள்ள பிரதான பாடசாலைகளுக்கு இடம் மாற்றம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டு கடந்த வருடம் வரை அரசியல் அழுத்தங்களினால் இடைநிறுத்தப்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் இம்முறை வேறு பாடசாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள். நகுலவதி திலத்தேனர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இணைந்திருந்த நேரம் மிக சிறப்போடு பல செய்திகளாக வந்திருந்தது. அனைத்து செய்தி வாசிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்களை கூறியபடி மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.